கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நான் குரு பெயர்ச்சி பலன்கள், குருன்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்ல போகிறார். அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி இருக்கும். இப்போது வர மே மாதம் 1/5/2024 அன்று குரு பெயர்ச்சி நடக்கிறது. இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார். அவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார். அதற்குண்டான 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த குரு பயிற்சியால் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதரை இப்போ நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளியை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். குரு பயிற்சின்றது அது சுபகிரகம் தான். அதை தான் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த குரு பயிற்சி தான் இப்போது வருகிற 1/5/2024 ஓராண்டு காலத்துக்கு அந்த பலனை கொடுக்க போகுது. அப்போ அந்த குருவாக இருக்கப்பட்டவர் இது வரைக்கும் காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசியான மேச ராசியில் இருந்தார். இப்போது ரிஷபராசிக்கு மாறப்போகிறார். அவருக்கு ரிஷபராசி மாறப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துக்கு அவர் ரிஷபராசிக்கு மாறப்போகிறார். அப்போது ரிஷபராசியில் அந்த குரு வந்த பிறகு அவர் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலனை கொடுக்க போகிறார்ன்றது தான் சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போது இந்த ரிஷபராசிக்கு வந்திருக்கும் போது அந்த ரிஷபராசியுடைய அதிபதி கிரகம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் ராசி அதிபதி சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு சுக்கிரன், அசுர குருவான சுக்கிரன் தான் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கார். அப்போது தேவர்களுக்கு அதிபதியான தேவகுரு அப்படி சொல்லக்கூடிய குரு பிரகஸ்பதி இந்த ரிஷபராசிக்கு போக போகிறார். அப்போ நல்லா கேட்டுங்க. அப்போது அந்த அசுரகுருக்கும் தேவகுருக்கும் அவ்வளோ ஒன்றும் ஆகாது. அது காலங்காலம் தொட்டு அவங்க 2 பேருக்குமே பகைமையை தான் வளர்ந்துட்டுருக்கு. அப்போது ஒரு பகை வீட்டில் தான் அந்த குருவாக போக போகிறார். இருந்தாலும் அந்த குரு சுபகிரகமாக இருக்கிறனால அவர் அந்த வீட்டில் இருந்தாலும் வீட்டில் ஒரு பகை வீட்டில் இப்போ நம்ம ஒரு திடீர்னு ஒரு எதிராளி வீட்டில் போயிடும், தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவங்க வீட்டில் போய் தங்குறோம். அப்போது நம்ம எவ்வளோ ஒரு சங்கோச்சப்பட்டு தான் இருப்போம். நம்ம நினச்சி நடக்காது. நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியாக இருக்க முடியாது, அன்ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு எதுவுமே கிடைக்காமல் இருக்கும், நம்ம எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கும். இது மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும். எப்படா அந்த விட்டுட்டு நம்ம சீக்கிரமாக வெளியே போகணுன்னு தான் நினைப்போம். அப்படிப்பட்ட வகையில் தான் அந்த குரு இப்போது ரிஷபராசிக்கு வந்திருக்கார். இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் எப்பயுமே சுபகிரகங்களுக்கு பார்வை பலன் ரொம்ப விசேஷம் சொல்லப்படும். அதில் குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது அப்போ தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, குரு பார்க்கும்போது கோடி நன்மை சொல்கிறோம். அது இல்லாமல் பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமண வயது வந்தவங்களுக்கு அந்த குரு பலன் வர்றது அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது. அப்போ அந்த குரு இருக்கிற இடமும் சரி, குரு பார்க்குற இடமுக்கும் புனிதமடைந்து அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போது அந்த காலகாலத்தில் அந்த குரு பலன் வந்தவுடனே அந்த கல்யாணத்துக்கு நிற்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணுமே சீக்கிரத்தில் திருமணம் ஆகிடும். அதுதான் எல்லாருமே பெற்றவங்க எல்லாமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ எப்போ நம்ம பொண்ணுக்கு எப்போ குரு பலம் வரும், நம்ம பையனுக்கு எப்போ குரு பலம் வரும் அப்படின்னு தான் எல்லார்ட்டையும் கேட்டுருப்பாங்க. ஜோசியரை கேட்டுருப்பாங்க, பார்த்துட்டுருப்பாங்க. கோயிலில் போய் வேண்டுவாங்க, இறைவ வழிபாடு பண்ணுவாங்க. ஏதாவது பரிகாரம் இருந்தால் அதெல்லாம் செய்யணும்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாமே பண்ணுவாங்க. அப்போ தான் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். ஏன்னா காலகாலத்தில் செய்ய வேண்டிய இல்லையா, காலகாலத்தில் செய்யக்கூடிய விஷயம் அது அந்த திருமணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த ரிஷபராசிக்கு குரு வந்திருக்க போது பகை வீட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். அவர் பார்வைப்படும் இடங்கள் இருந்து பார்த்திங்கனாக்கா, அவர் ரிஷபத்தில் இருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். அதற்கப்புறம் 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அதன் பிறகு 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அப்போது கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசியுமே பார்க்குறார். அப்போது அந்த ராசிக்கு உண்டான ஸ்தானாதிபதிகள், அதனுடைய பார்வை பலங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்னி ராசிக்கு புதன் அதிபதியாகிறார், விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதியாகிறார், மகர ராசிக்கு சனி அதிபதியாகிறார், சனி பகவான் என்ற சனீஸ்வரன் அதிபதியாகிறார். அப்போது புதன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுடைய வீட்டையும் அவர் பார்க்கிறார்.
அவர் இருக்கிறது சுக்கிரனுடைய வீட்டில். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் பகை வீட்டில் இருந்தால் கூட அந்த புதனுடைய வீடை பார்க்கறனால இந்த குரு பயிற்சியால் புதுவிதமான கல்வி, மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி ஏற்படும். இதில் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று சொல்லிட்டு வராங்க பாருங்கள், அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லப்படுறது ஏற்றுக்கொள்ளப்படும். கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும். அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் வர்த்தகம், புதன் வந்து வர்த்தகர்னு சொல்லப்படுறாரு. அப்போது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா செழித்து வளரும். வியாபாரிகள் தொழிலாளிகள்லாம் நல்லா செழித்து வளருவாங்க. அப்புறம் வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா டெவலப்மெண்ட் ஆவாங்க. நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. நல்ல வியாபாரம் பல்கி பெருகும். நிறைய வெளிநாட்டு தொடர்புலாம் கிடைக்கும். இதெல்லாமே அந்த புதனுடைய வீட்டை பார்க்கறனால இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக செவ்வாய், இந்த விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க, இந்த போர் குணமெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ அண்டை நாட்டு மக்கள் நாட்டு இப்போ போர்லாம் வளருது, பகைமை. இப்போ நாட்டுக்கு நாடே சொல்கிறேன், மாநிலத்துக்கு மாநிலம், நாட்டுக்கு நாடு, இதெல்லாம் பகைமை உணர்ச்சி வளர்ந்துருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து குறையும். ஏன்னா அந்த குரு பார்க்குற இடம் பார்க்கும்போது அந்த புனிதமாகும். அது நல்ல சுபகரமாக அந்த பாவகிரகத்தை பார்க்கும்போது இவருடைய பார்வைப்பட்டால் அந்த ஒருத்த மனசில் சண்டை போடணுன்னே வருவான். அப்போது என்ன ஆகுனாக்கா, நம்ம வந்து சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா டக்குன்னு அவன் மனசு மாறிடும். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரோம், அந்த சாமியோட அருள் கிடச்சிட்டு வருது. அப்போ அவன் கோபமாக வருவான். நம்மளை பார்த்த உடனே நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு அவனுடைய கோபப்பட சண்டை போடணுன்னு வருவான். ஆனால் சண்டை போட மாட்டான். சரி எப்போ தர, என்ன நான் கொடுக்கணும் வரலேருந்து அப்படி கேட்பான். இல்லைண்ணா எதனா ஒரு உதவினா, நீனா ஏமாற்றிட்டே இருக்க, எப்போ தான் செய்வேன், ஒரு இறங்கி வந்துடுவான். கொஞ்சம் பணிவு இருக்கும், கோபம் தணிஞ்சிடும். அதனால தான் அந்த செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது அந்த அண்டை மாநிலங்கள், அண்டை நாடுகள் உள்ள அந்த பகைமை உணர்ச்சி குறையும். அப்போது அன்பு பாராட்டுவாங்க. கொஞ்சம் சரி பரவாயில்ல, இப்போ நம்ம அண்டை மாநிலம் தண்ணி தரணும் கொடுப்பாங்க, அதிகமாக கொடுனா கூட கொஞ்சமாக நாங்கள் தரோம் அப்படின்வாங்க. வேறு ஏதாவது இப்போ தரை போக்குவரத்தில் பிரச்சனை இருந்தால் சரி பரவாயில்ல பண்ணிங்க, நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்வாங்க. இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அந்த செவ்வாய் வீட்டை பார்க்கறனால. இது இல்லாமல் மருத்துவத்துறை சிறப்புற விளங்கும். புதுவிதமான மருத்துவ ஆராய்ச்சி படிப்பெல்லாம் வெளியே வரும். நம்ம இப்போ ஃபாரினில் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் இங்கே முடியல, இந்தியாவில் முடியாத விஷயங்கள் நம்ம வெளிநாட்டில் போய் அந்த மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வரோம். பணம் இருக்கவங்க கண்டிப்பாக செய்கிறாங்க. பணம் இல்லாதவங்களுக்கும் பெரிய பணக்காரங்க நல்லவங்க தர்மவான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உதவி பண்ணி அவங்கள அனுப்பி பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை எல்லாம் சிறப்பு பெறும். மருத்துவம் வளர்ச்சி அடையும், கல்வியும் வளர்ச்சி அடையும், மருத்துவம் வளர்ச்சி அடையும். அந்த பகைமை உணர்வு குறைஞ்சி அந்த போர் குணம்லாம் குறைஞ்சிரும். அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லாமே மத நல்லிணக்கம் ஏற்படும். எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே ஒன்று சேருவார்கள். இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த குரு பயிற்சியால். அடுத்ததாக சனி வீட்டையும் பார்க்குறார். சனி வீட்டை பார்க்கறனால நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே நடக்கும். நீதிபதிகள் வந்து கரெக்டாக பேசுவாங்க. அவங்களே இப்போது சில இடத்துல வந்து குளறுபடியாக இருக்காங்க, சரியான தீர்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த குரு பார்க்கும் பொழுது குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அது வந்து பொது வாழ்க்கையில் இருக்கவங்களும் சரி, அரசியலில் இருக்கவங்களும் சரி, மற்ற பல்வேறு துறையில் இருக்கவங்களும் சரி, பொது விதமான மக்களுக்கும் சரி, ஏழைகளுக்கு உண்டான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா வழக்குகளுமே சாதகமாக இருக்கும். நல்ல விஷயமா இருக்கும். கெட்ட விஷயத்துக்கு துணை போக மாட்டார் குரு. அதே மாதிரி குருவுடைய பார்வை பெறனால அதெல்லாம் சிறப்புற விளங்கும். இது இல்லாமல் அந்த சனி வீட்டை பார்க்கறனால எண்ணெய் ஆயில் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சிறப்பாக விளங்கும். அதில் தொழிலில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க. இது இல்லாமல் ஆயுள் காப்பீடுன்னு கூட சொல்லப்படுது சனிக்கு. அந்த இன்சூரன்ஸ் அதுவும் நல்லா வளர்ச்சி அடையும். அதில் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு எளிமையாக திட்டங்கள் வழங்குவாங்க. அது ரொம்ப மக்கள் பாராட்டுவாங்க அதை பற்றி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து தர்மம்னு சொல்லப்படுது. அப்போது இந்த தர்மங்கள் இப்போ வந்து சமீபத்தில் கூட பாருங்கள், ஒரு மறைந்த நடிகர் நிறைய தான தர்மங்கள் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த சமாதி கூட ஒரு கோவிலாக மாறப்போகுது. அதுதான் உண்மை. இப்போ நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தர்மவான்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உருவாகுவாங்க. இப்போவுமே ஒருத்தர் வந்து பார்த்தா அவரை நம்ம முன்னிறுத்தி தான் நம்ம கொண்டு வெளியே வருவோம். அந்த மாதிரி இப்போ இவர் பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயம், இது வரைக்கும் தெரியலே, நம்மளும் பண்ணுவோமே அப்படின்ற சபதம் எடுத்து அந்த மாதிரி தர்மவான்கள் உருவாகுவார்கள். இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது. இதுதான் பொதுவான பலனை சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துங்க. அடுத்ததாக நான் 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல போகிறேன். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 4. அப்போது அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம குரு. அதுக்கும் பயப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஷ்டம குரு வந்தாலும் பயப்பட வேணாம், அர்த்தாஷ்டம குரு வந்தாலும் பயப்பட வேணாம். குரு 4 வந்தால் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் பயப்படாதீங்க.
ஏன்னா அவர் சுபகிரகம், அவர் இருக்கிற வீட்டுக்கும் நல்லதான் செய்வார், பார்க்குற வீட்டுக்கும் நல்லதான் செய்வார். அப்போ உங்கள் கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்திருக்கறனால, அர்த்தாஷ்டம குருவாக நடக்கிறனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம்ன்றது என்ன சொல்லி வந்திருக்கேன், வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நண்பர்கள், உறவினர்கள், சுகஸ்தானம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லப்படுது. அப்போது கல்வி ஸ்தானமும் சொல்லப்படுது. அப்போ இந்த துறைகள், இந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு பாதியாக நடக்கும், அவ்வளோதான். இந்த அர்த்தாஷ்டம குரு வந்தால் கொஞ்சம் குறையும். இப்போது உடம்பு சரியாமல் இருக்காங்க தாயார், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிடுவாங்க. முழுமையாக நல்லா இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாவாங்க. இப்போ நீங்கள் வீடு கட்டி பாதியில் விட்டுருப்பீங்க. இப்போ அர்த்தாஷ்டம குரு வேறு வந்துடுச்சு, என்ன பண்ணலான்னு கேட்டால் அதை இறை வழிபாடு பண்ணி நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களாக இருக்குல்ல அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லேட்டாக வேணாம், உடனே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகி இழுத்துனே போகும். சில பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க கட்டிக்கினே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கண்ணால் பார்க்குறது காதில் கேட்குறது தான். அப்போது ரொம்ப நாளாக இழுத்துன்னு போகும். அப்படி தான் நடக்குமே ஒழிய அதுக்காக நீங்கள் வீடை கட்டாமல் இருக்க மாட்டீங்க. வீடு கட்டுவீங்க, ரொம்ப நாள் கழித்து அதுக்கு பூர்த்தி பண்ணி அதுக்கு பண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது தானே நம்ம அந்த பணம் கிடைக்கும்போது நம்ம அதனுடைய வேலை செய்ய முடியும். அப்போ கொஞ்சம் லேட்டாக இழுத்துன்னு போய் அதை கட்டி முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி தான் எல்லா வகையிலுமே நடக்கும். அதுதான் அர்த்தாஷ்டம குருவுடைய வேலைன்னு சொல்லிட்டு, கல்வியிலும் கொஞ்சம் பாதி தடைப்படும். அப்போ என்ன பண்ணுவீங்க, வேறு பள்ளி மாறுற மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா வேறு சப்ஜெக்ட் மாற்றி ஒவ்வொரு சப்ஜெக்டாக பாஸ் பண்ணி வருவீங்க. இப்போலாம் அதுக்குண்டான காலகட்டம் வந்துடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா அப்போல்லாம் எல்லா சப்ஜெக்ட்டும் திருப்பி எழுதணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஃபெயிலே ஆகிட்டீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதி பாஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த அர்த்தாஷ்டம குருவுடைய வேலை. அப்போது அந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், அது நடக்கும். அப்புறம் இப்போது நண்பர் உறவினர் இருக்காங்க, அதில் நல்லவங்க கெட்டவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லவங்களாக இருக்கவங்க மட்டும் தொடர்பு வச்சுங்க, கெட்டவங்களோட தொடர்பு வச்சுக்காதீங்க. அப்போது அந்த நல்லவங்க மூலிமா கொஞ்சம் நல்லது நடக்கும். இதுதான் அர்த்தாஷ்டம குருவுடைய வேலை. பாதி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த உடல் ஆரோக்கியம் சொல்லியிருக்கலையா, அதில் உங்களுக்கும் அப்படி தான். கொஞ்சம் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் எல்லாம் போகும். இப்படி தான் இது நீங்கள் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நான் நல்லா இருந்தேன்ப்பா, காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சவங்க, அடுத்த நாள் பார்த்தா வெளியே போகலாம், பார்த்தா சோம்பலாக டயர்டாக இருந்து படுத்துட்டேன், ரெஸ்ட் எடுத்து, அவ்வளோதான். அது ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, தப்பு கிடையாது. திருப்பி அடுத்த நாள் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. பாதிக்கு பாதி நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த அர்த்தாஷ்டமம்னு சொல்லப்படுது. அப்போது அது மாதிரி நடந்துருவீங்க. இது 4ஆம் இடத்து பலனாக சொல்லப்படுது. இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, இந்த குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் 8, 10, 12 இந்த 3 இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது இல்லையா. அப்போது 8ஆம் இடத்தை பார்க்குறனால, இப்போ ஏற்கனவே உடம்பு நலிவு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அப்போது 8ஆம் இடத்தை போங்க ஆயுள் சாணம். ஆயுள் சாணன்ற போது அந்த உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயமும் சொல்லப்படுது. அப்போது அது சரியாயிடும், ட்ரீட்மெண்ட்னால சரியாகும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், விட்டுடக்கூடாது. இப்போது ஒரு மாதம் இந்த மாத்திரை மருந்து சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க. அது யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டு நிறுத்திடுவீங்க. அப்படி கூடாது. இந்த ஒரு மாதம் சாப்பிட சொன்னாங்களா சாப்பிடணும். சில பேர் 6 மாதம் சாப்பிட சொல்லுவாங்க, சில பேர் 1 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்குவாங்க. இதெல்லாமே டாக்டர் நம்ம உடம்பு செக் பண்ணி தான் சொல்கிறாரு. இவ்வளோ காலகட்டத்துக்கு அவங்க சாப்பிட்டு வரணும், அப்போ தான் அது உடம்புல ஊறி வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் அந்த ஆயில் சாணம், ஆயில் கெட்டி ஆயில் அந்த குரூப் பார்க்கறதுனால நல்லது தானே. உங்களுக்கு பெரிய உயிருக்கு போகிற ஆபத்து வராது. அதுக்குண்டான கண்டங்கள் விலகிடும். அதுதான் உண்மை. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். இது 8ஆம் இடத்தோட பலன். திடீர்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும், அது நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்போது நேரம் சரியில்லாமல் இருக்குது, அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்கேன்னு சொல்லி உதாசனப்படுத்தக்கூடாது. கரெக்டான நேரத்தில் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். அப்போ பயன்படுத்திங்கன்னா அந்த கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் நடக்கும் இல்லையா. இப்படி தான் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, கெட்டதுலேயே ஒரு நல்ல நடந்துப்பா அப்படி சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ கண்டிப்பாக அந்த நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார், சரிங்களா. 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது. ஜீவனஸ்தானன்ற போது நம்மளுக்கு கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போது எந்தெந்த வகையில் வருமானன்ற போது உத்தியோகம் பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம், வியாபாரம் பார்க்கலாம். இந்த 3க்குள்ளே தான் எல்லாமே அடக்கமாக சொல்லப்படுது. அப்போது அதெல்லாம் பாதி தான் பலன். முன்னாடியே சொல்லியிருக்கலாம், அர்த்தாஷ்டம குரு அப்படி தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, அது விரும்பி ஏற்றுக்கலாம். ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு, ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் மட்டும் கிடைக்கும், ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்காது. இது மாதிரி தான் பாதி பாதி, ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காம போகும். இதுதான் நடக்கும். அதே மாதிரி தொழிலும் சரி, ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இன்னொரு தொழிலில் கால் வைப்பீங்க,
அதில் கொஞ்சம் லாபம் வரும். பழைய தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வந்துடும். ஒன்று போனால் ஒன்று நஷ்டம் வரும், ஒன்று லாபம் வரும். இப்படி தான் வரும். இதுதான் அர்த்தாசிரமத்தோடைய பலன். அதே மாதிரி வியாபாரம் பார்த்தீங்கன்னாலோ, இந்த நேரத்தில் ஒரு 2 கடை வச்சுருந்துருப்பீங்க. ஒரு கடை இருக்கும், ஒரு கடையில் லாபம் இருக்கும், ஒரு கடையில் நஷ்டம் இருக்கும். இப்படி தான் மாறி மாறி தான் வரும். இதுதான் வாழ்க்கை. மனிதனோட வாழ்க்கையே அப்படி தான், மாறி மாறி வரது தான் வாழ்க்கை. ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை கிடையாது. எல்லாருமே கோடீஸ்வரன் இருந்தாக்கா எப்படி இருக்கும்? எல்லாருமே பிச்சைக்காரன் இருந்தால் எப்படி இருக்கும்? நினச்சே பார்க்க முடியாது. அதனால் ஏற்றத்தாழ்வுகள் மனித இனத்திலே உண்டு. அதனால தான் எல்லா தொழிலும் எல்லாருமே இருக்குது. அதனால தான் எல்லாருமே ஒருத்தர் சார்ந்திருக்கும். இல்லைன்னா நம்ம யாரையுமே சார்ந்திருக்க மாட்டோம். அப்போ அது வாழ்க்கையே இல்லை. அதுதான் உண்மை. அதனால் இதெல்லாம் நீங்கள் அனுசரித்து போகணும். நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து நீங்கள் திருந்தணும், இறை வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க தான். அதே மாதிரி குரு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது மோட்சஸ்தானத்தை பார்க்குறாரு. உடல் நலிவுற்றிருக்கவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு மோட்ச பதவி கிடைக்கும். அது இல்லாமல் நஷ்டங்கள் சமமாக இருக்கும். அதாவது ரொம்ப நஷ்டம் வராது, பாதி தான். சொன்னேன் இல்லையா, பாதி. இப்போ ஒரு 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 100 நஷ்டம் வருதுன்னா ஒரு 50 தான் நஷ்டமாக இருக்கும். அந்த 50 உங்களுக்கு லாபமாக தான் தெரியும். அது நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நஷ்டங்கள் ஏற்படும். அதே மாதிரி பயணங்கள் ஏற்படும். இப்போ வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, வெளியூராவது போயிட்டு வந்துடுவீங்க. சில பேர் வெளியூர் போகணுன்னு நினச்சிருப்பீங்க, அவங்க வெளிநாடு போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா எப்படின்னு? இது மாதிரி மாறி மாறி தான் கிடைக்கும் பலன். அதுதான் அர்த்தாசிரமத்தோடைய பலன். அதனால் அது நடக்கும். அது இல்லாமல் தொடர்பு கிடைக்கும். நீங்கள் வெளியூரும் போக மாட்டீங்க, வெளிநாட்டும் போக மாட்டீங்க. ஆனால் வெளியூரில் உள்ளவங்களோட தொடர்பு கிடைச்சி அவங்க மூலிமா வருமானம் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களோட தொடர்பு கிடைச்சி அவங்க மூலிமா உதவிகள், வருமானம் கிடைக்கும். இது இந்த 12ஆம் இடத்து பலனை சொல்லியிருக்கேன். இது மாதிரி குரு பார்க்குற பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். செலவுகள் கட்டுப்படும். செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கணும். எப்பவுமே நல்லா கேட்டுங்க. ஒரு நஷ்டஸ்தானத்தை அது மாதிரி பார்வையோ இல்லை பார்வையோ கிரகமோ இருந்தாலோ நஷ்டங்கள் குறைவாக ஏற்படும். அப்போது அதிகமான நஷ்டம் ஏற்படாது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு, அவங்களுக்கு ஏற்கனவே ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ இந்த குருவும் இருக்கனால கொஞ்சம் யோசித்து எல்லாத்துலேயும் செயல்படணும். இவங்க வியாழக்கிழமையில் காலையில் குரு தட்சிணாமூர்த்தியும் மாலையில் நவகிரகத்தில் குரு வழிபட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். நெய் விளக்கு போட்டு தூபதீபம் காட்டி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணலாம், மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம், மூக்கடல் மாலை போட்டு வரலாம், நெய் விளக்கு போடலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், அந்த மூக்கடலில் சம்மந்தப்பட்ட உணவு வகைகளும் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். வியாழக்கிழமையில் குருவாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் வணங்கிட்டு வரலாம். இதெல்லாமே பண்ணலாம். இதுதான் பொதுவான பரிகாரங்கள். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவங்க நல்லா கேட்டுங்க. இரவாணேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த மிருத்யுஞ்சேஸ்வரன் சொல்லுவாங்க. அதுதான் எப்படி சொல்கிறேன்னா, மரண பயம் உள்ளவங்களுக்குலாம் அந்த ஈஸ்வரனை வணங்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அந்த திருக்கடையூரில் இருப்பாங்க அமிர்த கடையேஸ்வரர். அவர் தான் அந்த மார்க்கெட் நேருக்கு அருள் கொடுத்தவர், யமனை தடுத்து நிறுத்தினவர். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை வணங்கிட்டு வரலாம். அமிர்த கடையேஸ்வரர் வணங்கிட்டு வரலாம், இல்லைனா மிருத்யுஞ்சேஸ்வரர் வணங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ஈஸ்வரனை வணங்கிட்டு வந்தால் சக்தியோடு சேர்த்து வணங்கணும். எப்பயுமே சிவனை தனியாக வணங்கக்கூடாது, சக்தியோடு சேர்த்து வணங்க தான் நல்லது. அதுதான் ரெண்டுமே கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நல்லா கேட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உடல் ஊனமற்றவங்களுக்கு பரிகாரம் செய்யணும். அதுதான் முக்கியம். உடல் ஊனமுற்றவங்கன்னா என்ன? ஒரு கை இல்லாமல் இருப்பாங்க, கால் இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்காமல் இருக்கும், கண் பார்வை இல்லாத இருப்பாங்கள்ல, இவங்க எல்லாமே உடல் ஊனமற்றவங்க தான். வாய் பேச முடியாமல் இருப்பாங்க. அதாவது ஒரு உடலில் ஒரு ஊனம் இருக்கணும். அப்போது அவங்க கண்டிப்பாக உடல் ஊனமற்றவங்க தான். அவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும். அதுதான் ஸ்பெஷலாக சொல்கிறோம். ஏன்னா இந்தந்த கிரகத்துக்கு இதுக்குண்டான விஷயன்ற போது அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதனால் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தி வாங்க. சனிக்கிழமையில் பண்ணுங்கள். அந்த தான தர்மத்தை சனிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் கும்பராசியில் போகிறதுனால சனிக்கிழமையில் பண்ணிட்டு வரது நல்லது. வியாழக்கிழமையில் இந்த குரு வழிபாடு வச்சுங்க. நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். அது கஷ்டப்படுற எப்படின்னாக்கா சுமை தூக்கும். இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதாவது கூலி தொழிலாளி சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் கூலி தொழிலாளி. லோடு அன்லோடு பண்ணுவாங்க, அதெல்லாம் சுமை தூக்கும் தொழிலாளின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த வண்டியில் இருக்கிறத இறக்கி வைப்பாங்க, ஏற்றுவாங்க, இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த சுமை தூக்கும் தொழிலாளின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் தேடி பிடிச்சி உதவி பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த பரிகாரம் உடனே பலிதமாகும். அதுதான் சொல்ல வந்தேன். நல்ல விஷயம் உடனே நடக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமையில் பெரும்பாலும் பண்ணிட்டு வாங்க. அதை நான் சொன்ன இதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அடுத்த வர குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு, இப்போது
இந்த குரு பயிற்சியால் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி என்னோடய உபாசன மகாவாரைக்கு நான் வணங்குறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.